ஹாய் செல்லங்களா, நல்லா இருக்கீங்களா? இந்த நேரத்து வரைக்கும் நீங்கள் பாடலாம் கேட்டீங்கல்ல, நல்லா இருக்கும். பாடலாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணீங்க, கதை கேட்டீங்க, நல்லா என்ஜாய் பண்ணீங்கள தானே. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டுடைய வார்த்தை கேட்க போகிறோம். சரியா? சங்கீத புஸ்தகம் 148 சங்கீதம் 12வது வசனம். பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள். பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள். பாத்தீங்களா? ஆண்டவர் உங்களை என்ன கேட்கிறாரு? பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள். குட்டி பிள்ளைங்களே இதெல்லாம் கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, நீங்களா பைபிள் வச்சுக்கீங்க தானே. ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனம் கேட்போமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். பாத்தீங்களா? நம்மளெல்லாம் ஆண்டவருக்காக தான் ஏற்படுத்தி இருக்கிறாரு. நம்ம எல்லாம் என்ன செய்யணும் அவர் விரும்புறாரு பாத்தீங்களா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம எல்லாம் ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மளே ஆண்டவர் தானே உருவாக்கி உலகத்துக்கு அனுப்பியிருக்காரு. எதுக்கு அனுப்பினாரா? நம்ம ஒரு நாளும் துதிக்கணும், எனக்கு துதியை சொல்லுவாங்கன்னு சொல்லிதான் தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னெல்லாம் அனுப்பியிருக்கிறாரு. ஆனா எல்லாத்தோட உங்க துதி தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குமா? பாத்தீங்களா? பிள்ளைகளே கர்த்தரை துதிங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. துதிப்பீங்களா? காலையில எந்திரிச்சு கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கணும். அதே போல மத்தியானமும் சாப்பிடும் போது முன்னால கொஞ்ச நேரம் ஆண்டவர் துதிக்கணும். படுக்கும் போது துதிக்கணும், ஜெபம் பண்ணணும், துதிக்கணும். ஜெபம் வேற, துதி வேற. சரியா? நீங்க செபிக்கணும், துதிக்கணும் ஆண்டவருக்கு. அப்ப நீங்க துதிக்கும் போது தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சரியா? நீங்க துதிப்பீங்களா? எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். உதடு கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா தேவனுக்கு எப்போதும் செலுத்திட்டே இருக்கணும். ஆண்டவர் உங்க நல்ல மதிப்பெண் எங்கிட்ட வச்சுக்கோட்டே. ஆண்டவரே நன்றி நன்றி. உங்க டீச்சர் சொல்றாங்க, ஐயோ நீ நல்ல பிள்ளை தம்பி அப்படி சொல்றாங்க. ஆண்டவரே நீங்க தானே மாத்தினீங்க, நல்ல நன்றி ஆண்டவர். அம்மா அப்பா சொல்றாங்க, என் பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சரியா? எல்லா கருத்துக்கு நன்றி சொல்லணும். சரியாப்பா? அப்பா உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி தராங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே ஏஸ்பா நன்றி நன்றி நன்றின்னு சொல்லணும். ஏஸ்பாக்கு தான் நன்றி சொல்லணும். சரியா? நீங்க சொல்லுவீங்களா? பாப்பா சொல்லுவாப்பா, நீங்க சொல்லணும். ஏஸ்பா உங்க துதி தான் ரொம்ப விரும்புறாரு. சரியா? துதிக்கணும். எப்படி துதிக்கணுமா பாருங்க, முழுத்தோடு துதிக்கணுமா, முழுத்தோடு துதிக்கணுமா. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். பாத்தீங்களா? ஏஸ்பா என்ன செய்யணும்? அந்த வேடிக்கை பார்த்துட்டு அங்க பார்த்துட்டு இங்க பார்த்துட்டு தேவனை துதிக்க கூடாது. உள்ளத்தினால கண்ணை மூடி எஸ்பா நமக்கு நன்றி, எஸ்பா மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். சரியாப்பா? நீங்க சொன்னீங்கன்னா எஸ்பா உங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாரு, உங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் தருவாரு. அப்படி துதிக்கும் போது என்ன செய்யறாங்க பாருங்க. சங்கீத புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அவரை ஸ்தோத்திரம் சொல்லும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போமா. அப்ப தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசனம் நம்ம மேல இறங்கி வரும். அப்படிதான் பாருங்க. ஆதி காலத்துல என்ன செஞ்சிருக்காங்க? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சிருக்காங்க. துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி முழுத்தோடு துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை போற்றி புகழ்ந்து பாடிட்டு இருந்திருக்காங்க. அப்ப நடந்தது என்ன தெரியுமா? 2 நாளாம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. பாத்தீங்களா? கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளது. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு நல்லா பாடி நீங்க ஜெபம் பண்ணும்போது தேவ வீடாகிய தேவாலயம் என்ன செஞ்ச மகிமையா இறங்கி இருக்குது. அப்ப நம்மளும் நீங்களும் துதிக்கும் போது துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணும் போது உங்க மத்தியில தேவாதி தேவன் இறங்கி வருவாரு. தேவப்பிராசர் அளவுலாம் இறங்கும். அப்ப என்ன உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாரு ஆண்டவர். உங்களுக்கு என்ன வேணும் மகளே, என்ன வேணும் மகனே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. நீங்க என்னெல்லாம் கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு. ஏன்னா அவர் இறங்கி வந்துடுறாரு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அப்படிதான் பாடி துதிச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே தேவாலயம் முழுவதும் தேவனுடைய மகிமையினால நிறைஞ்சிருந்துச்சான். அந்த மகிமை எதற்கு தெரியுமா? யாத்ராங் புஸ்தகம்
13ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பாத்தீங்களா, இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? 40 வருஷம் என்ன செஞ்சாங்க? எகிப்தில இருந்து கானான் தேசத்துக்கு வழி நடந்து போறாங்க. அப்ப போகும்போது இப்ப எல்லாரும் லைட் இருக்கு, தெருவில் லைட் இருக்கு, அங்கங்க லைட் இருக்கு இல்லையா? அந்த காலத்துல லைட் இல்ல. அவங்க நடந்த பாதை என்ன தெரியுமா? வனாந்திரமான பாதை. வனாந்திரம், இங்க பக்கம் மரம், இந்த பக்கம் மரம், பயங்கரமான வனாந்திரம். பார்த்து எங்க பார்த்தாலும் பாம்பு அது இது நிறைய இருக்குமா. அதனால ஏசப்பா எப்படி வந்தாங்க பாருங்க, பகல்ல வழிகாட்ட என்ன மேகஸ்தம்பமா வந்தாரு. மேகஸ்தம்பத்தினால மேகம் ஏன்னா அப்ப மேகஸ்தம்பத்துல வந்தாங்க நினைச்சு, மேகம் வந்தா வெயில் என்ன தெரியும் அவங்க சேதப்படுத்து. வனாந்தரம் இல்லையா, பாலவன வனாந்தரம். அப்படி இருக்கும்போது அவர் என்ன செஞ்சாரு? மேகஸ்தம்பமா ஏச வந்தாங்க. அப்ப மேகஸ்தம்பமா தேவன் வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? அங்க மழை வந்து அங்க வெயில் அவங்க மேல என்ன செய்யுது? படாது. வெயில் படாம அவங்களை காத்துக்குவாரு. அதே போல நாங்களுக்கு கூட ஒரு நாள் என்ன செஞ்சது தெரியுமா? ஒரு ஊருக்கு ஒழித்து போயிருந்தோம். பயங்கர வெயில். நம்ம ஊர்ல இல்ல, வேற இடத்துக்கு ஒழித்து போயிருந்தோம். பயங்கர வெயில். அப்ப எங்களால நிக்கவே முடியல. அப்ப நாங்க கேட்டோம், ஏசப்பா எங்களால வெயில் தாங்கவே முடியல ஏசப்பா அப்படின்னு கேட்டோம். அப்ப ஏசப்பா என்ன செஞ்சது தெரியுமா? எங்க மத்தியில மேகஸ்தமா வந்து வெயில் இல்லாம காத்திட்டாரு. அப்ப எல்லாம் பயங்கர வெயில். அக்கினி நட்சத்திரம் சொல்லுவாங்க அந்த காலம். அப்போ ஒரு 2 மணி நேரம் வெயிலே எல்லா இடத்துலயும் இல்ல. நாங்க வந்து ஒரு வீடு வந்து சேர்ற வரைக்கும் வெயிலே இல்ல. எல்லாருமே சொன்னாங்க, திடீர்னு நல்ல வெயில் எல்லாம் போயிருச்சு, குழு குழுன்னு இருந்துச்சு. நாங்கள் அதுபடி எங்களுக்கு அந்த மாதிரி குழு குழு இருந்தா தான். அதே மாதிரி இஸ்ரேல் மக்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? பகலில மேகஸ்தம்பம். ஏன்னா பகல் வெயில் பார்த்தீங்களா, வெயில் அவங்க மேல படாததுக்கு மேகஸ்தம்பமா வந்தாரு. இரவில் எப்படி உட்கார்ந்தாராம்? எப்படி வந்து வழிகாட்டி இருக்காரு? அக்கினி ஸ்தம்பமா வந்தாரா? அக்கினி ஸ்தம்பம். ஏன் வெயில் நைட்ல என்ன லைட் இல்லைன்னு சொன்னல, இப்பனா லைட் இருக்கு. எங்க பார்த்தாலும் கொஞ்சம் வெளிச்செல்லாம் இருக்கு, டார்ச் அது இருக்கு. அந்த காலத்துல இப்படிலாம் இருந்திருக்குமா இல்லையான்னு தெரியல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காங்க? அந்த எப்படி வந்தாங்க? இரவில அக்கினி ஸ்தம்பமா இருந்தாங்க. வெளிச்சம், நெருப்புல. அக்கினிங்கிற எதை குறிக்கி? நெருப்பு தானே. அப்ப வெளிச்சமா இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு முன்னால சென்றிருக்கிறாரு. பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பமா இருந்திருக்காரு. 40 வருஷம் நடந்து போனாங்க. அது மாத்திரம் இல்ல, நம்மளுக்கும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிலாம் வருவார். நீங்க எங்கேயாவது போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கூட தேவன் வந்து வருவாரு. உங்களுக்கு வெளிச்சமா உங்களுக்கு முன்னால செல்வாரு. இரவுல போனீங்கன்னா, பகல்ல போனீங்கன்னா வெயில் உங்க மேல அடிக்காதபடி மேகஸ்தமா இருந்து காப்பாத்துவாரு. சரியா தம்பி தங்கைகளே, பயப்படாதீங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்க கூட இருப்பாரு. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்ற வந்து என்ன செய்வார்? வழிகாட்டி என்ன செய்வார்? நான் உனக்கு போதித்து நீங்க எப்படிலாம் இந்த உலகத்துல வாழணும், எப்படிலாம் ஜீவிக்கணும், என்னென்னலாம் நீ செய்யக்கூடாது, எதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு போதிப்பாரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையிலே என் கண்ணு வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுன்னு சொல்லி சங்கீதம் 32 சங்கீதம் 8வது வசனம். சரியா தம்பி தங்கைகளே, நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கும் போதிங்கப்பா, நானும் நீங்க போதிக்கணும், அது முடிதான் நடப்பாண்டவரே, நம்ம கையில ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவீங்களா? இயேசுக்கு வர போறாங்க. இந்த வருகைக்கு நம்மளாம் போகணும், நம்ம எப்படிலாம் உலகத்துல வாழணும்னு சொல்லி போதிப்பாரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன்னு சொன்னாரு. எப்படி நடக்கணும், எப்படி இந்த உலகத்துல வாழணும், எப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போதிப்பாரு. எழுது படிக்கிறதுக்கு சொல்லி தருவாரு. அது மாதிரி அம்மா அப்பாட எப்படி பேசணும், பெரியவங்கிட்ட எப்படி பேசணும், எது மரியாதை எது மரியாதை இல்ல, எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையிலே என் கடை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி ஒவ்வொரு நாள் ஆலோசனை சொல்லுவாரு. பெரிய காரியத்தை உங்களுக்கு சொல்லி தருவாங்க ஏசப்பா. அதுக்குத்தான் பகல மேகஸ்தமமாகும், இரவில் அக்கினி ஸ்தம்பமாகும் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக சென்றாரா. நம்ம வாழ்க்கையில் செல்வார். தம்பி தங்கைகளே, நம்மள ஆண்டுட்டு கேட்போமா? ஆண்டவர் நான் உங்களை பார்க்கணும், நான் உங்களை துதிப்பேன் ஆண்டவரே. இன்னைக்கு இதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணுமா? ஆண்டவரே நான் இனிமேல் துதிப்பேன் ஆண்டவரே, எங்களை அது தனப்ப அந்த உலகத்துல ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க, நான் இனிமேல் துதிப்பேன் ஆண்டவரே, என்னை உங்களுடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரையுமே நன்றி ஊடுமை துதிக்கிறோம். இந்த உலகத்தில் எங்களை ஏற்படுத்திய நோக்கம் திட்டத்தையும் தீர்மானத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு நிறைவேற்ற எங்களுக்கு இருவத்தை முடியா செபிக்கிறோம். இந்த தம்பி தங்கைகள்லாம் யாரெல்லாம் ஆண்டவரே உம்மிடத்துல செபிப்பேன்னு சொல்லி துதிப்பேன்னு சொல்லி யாரெல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்காங்களோ அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அச்சில முடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். நீர் உடைய பிள்ளைகள் கடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்துங்கப்பா. உடைய பிள்ளைகள் பகல்ல எங்க போனாலும் இரவில் எங்க போனாலும் அப்பா அங்கெல்லாம் தேவனாய் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தணும் என்று போய் கெஞ்சுகிறோம். ஆனால் எத்தனை பேரு
அம்மாமாருங்க கூட ஆண்டவரே நைட்ல நான் எப்ப தனியா படுத்திருக்கிறேனே, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி எத்தனையோ பேர் கலங்குறாங்களப்பா. அவங்களோடு நீங்க கூட இருந்து அவங்களே ஆட்டி தேய்ச்சி ஆறுதல் படுத்துங்கப்பா. ராஜா, நீங்க சொன்னீங்களப்பா, ஒருவன் அவன் தாய் தேற்று போல தேற்றுன்னு சொன்னீங்கள தகப்பனே. அப்பா 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 அவங்களை தேற்றுங்க, ஆற்றுங்க, அரவணைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. உங்களுடைய அன்பின் சட்டையினால மூடி மறைத்து கொள்ளுங்க ஏசப்பா. உலகத்துல உண்மையின்றி எங்களுக்கு வேற கதை இல்லை ஏசப்பா. உண்மை தவிர எங்களுக்கு வழி இல்லை ஏசப்பா. அவங்களை ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்க, சமானப்படுத்துங்க ஐயா. பண கஷ்டத்தினால கலங்குற மக்களுக்கு பண கஷ்டத்தை மாத்தி போடுங்க. பண பிரச்சனை நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம். வெள்ளியும் பொன்னையும் பெருகு பொன்னையும் சொன்னீங்க தானே ஆண்டவரே. நீங்க தான் எங்களுக்கு செய்யணும். யார் எங்களுக்கு செய்வாங்க ஏசப்பா? நீங்க தான் எங்களுக்கு செய்யணும். உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஒரு தாசி வரும் பருவதங்களுக்கு நீராக எங்கள் கண்ணில் எடுக்கிறோம். வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசி அனுப்பி ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் யாரெல்லாம் கலங்கி இருக்கிறாங்களோ, பணத்துக்காக பொருளாதார தேவைக்காக உங்களை நோய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தையும் சமானத்தையும் சந்தோஷத்தையும் அளவில்லாம நீர் கட்டிட முடியாது செபிக்கிறோம். வீடு கட்ட முடியலையான்னு கலங்கி இருக்க ஒவ்வொருவருக்கும் வீடு கட்ட வழி உருவாக்கி தர முடியாது செபிக்கிறோம். சொந்த வீடு வாங்கித்தாங்க எஸ்தப்பா. மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு தர வேண்டுமா செபிக்கிறோம். குடும்பத்துல சண்டை, குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. சமான சந்தோஷத்தை தாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யம் தரும் சொல்லியிருக்கீங்க. அப்படியாக ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. அப்பா தகப்பனே, எங்களுக்காக சிலுவையில ரத்தத்தை சிந்தி சமானத்தை உண்டாக்கினவரே, ஒவ்வொரு இடத்துல தேவ சமான் நிறைஞ்சிருக்கட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்துங்க, காத்துக்கோங்க. எல்லாரும் பேச்சு போசி வைக்கோங்க. எல்லா துதிகான மகிழ்ச்சி செலுத்துறோம். எஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோம் பரமபிதாவே, ஆமீன். கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டு விட்டார். மகிழ்ச்சியா இருங்க.